ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சம்பத் குல்துறையிலேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இஏடிஏவில் வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா, அப்டேஷன் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதாரில் திருத்தம் செய்யக்கூடிய டேட் ஆஃப் பர்த் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐஏடியை வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னாக்கா, 17/1/2019 ஆதாரில் திருத்தம் செய்யக்கூடிய பிறந்த தேதி 3 வருஷத்துக்கு உள்ள அப்படி இல்லைன்னா 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அது நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக இருந்தது, அதாவது வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து ஆதார் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது 3 வருஷம் அதிகமாக இருக்கலாம், 3 வருஷம் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள கேசஸ் மட்டும்தான் வந்து ஆதார் கரெக்ஷனில் வந்து ஓகே ஆகுது. மற்றதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ வந்து ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1982 ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னாக்க, 1985 அது வருஷம்னு நான் சொல்கிறேன். 1982 அவர் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னாக்க, அவர் கொடுத்துருக்க ஆதாரில் வந்து 1985 இருக்குது அப்படின்னாக்க பண்ணலாம். இதுவே வந்து 1979 அப்படின்னு தவறாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் 1978 அதுக்கு முன்னாடி இருந்தாலோ 1986 இல்லை அதுக்கு குறைவாக இருந்தாலோ இந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து மேலும் வந்து நமக்கு இல்லை, நம்ம வந்து இதில் கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்க, கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னாக்க டெக் சப்போர்ட் தான் கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. techsupport@uadi.nednet.in அப்படி இல்லைனா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கேர் நம்பர் 08023099400. நம்பரை கான்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க எதுவும் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் இது. ஏன்னா ஆதார் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கும் தப்பாகவே போட்டிருப்பாங்க. 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட தப்பாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சிக்கலான ஒரு நடைமுறை வந்து இப்போ வரப்போகுது. இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எட்வின் சார் வந்து அவரே கஸ்டமர் கேரில் இந்த பிரச்சனை குறித்து பேசி அவர் ஒரு கால் ஒன்று போட்டிருந்தார். ஸோ வந்து இப்போ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட விளக்கம் தான் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ்சி தமிழ் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.